கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு விசுவாசமும் சுகமும் வேதப்பாடா சாலைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். தேவன் சொன்னார், நான் அவர்களுக்கு பரிபூர்ண ஜீவன் கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். அந்த பரிபூர்ண ஜீவனிலே வியாதி என்று இருக்க முடியாது. ஜீவன் இருக்கிற இடத்தில் மரணம் இருக்க முடியாது. வெளிச்சம் இருக்கிற இடத்தில் இருள் இருக்க முடியாது. நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், எவ்வளவேனும் இருள் இல்லை. அதுவே அவர் நமக்கு அறிவித்த செய்தி என்று 1 யோவான் 1:5 சொல்லுவதை பார்க்கணும். அப்ப பாருங்க, அவர் நமக்குள் வெளிச்சமாய் வந்த பிறகு, ஜீவனாய் வந்த பிறகு, இருளாகிய வியாதி நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு உரிமையும் இல்லை, அனுமதியும் இல்லை, நியாயமான எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனால் இந்த சபையிலே பார்க்கும் பொழுது வியாதியோடு வாழ்வது சர்வ சாதாரணம் என்பதாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அது சபையை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியம் அல்ல. தேவன் எவ்வாறு இருக்கிறாரோ அவ்வாறே நாமும் இருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் இருளில் இருந்து ஒளிக்கு மாற்றப்படுகிறான், மரணத்தில் இருந்து ஜீவனுக்கு மாற்றப்படுகிறான், வியாதியிலிருந்து சுகத்திற்கு மாற்றப்படுகிறான். இதெல்லாம் வேதம் கொள்ளும் சத்தியமாய் இருந்தாலும் சபையில் இன்று எல்லோருமே கிட்டத்தட்ட வியாதியோடு வாழ்வதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. வியாதி இல்லாமல் ஒருவன் வாழ்வான் என்று சொல்லுவதை கேட்பது அரிதாக இருக்கிறது. அரியதிலும் அரியதா இருக்கிறது. ஏன்? மனிதனுடைய விசுவாசியுடைய மனநிலை எல்லாம் அவன் கண்டு, அவன் பார்த்து, அவன் கேட்கிற செய்திகளினால் வருகிற காரியங்களை இருதயத்தில் நிரப்பி விட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் கேட்க வேண்டியதும் கவனிக்க வேண்டியதும் பார்க்க வேண்டியதும் தேவனும் தேவனுடைய வார்த்தை, தேவ காரியங்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் இருதயமோ உலக செய்தி, உலகத்தில் அவைகள் கண்டவர்கள், கேட்டது, நடைபெறும் அனுபவங்கள் இவைகளால் நிரப்பினபடியால் தொடர்ந்து அவளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், வியாதி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. வியாதி சுகமாக வேண்டுமானால் டாக்டர்ஸால் தான் முடியும், மருந்தால் தான் முடியும் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் சத்தியத்தை அறிந்தும் அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அந்த வல்லமையை தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, போன வாரமே நான் உங்களுக்கு சொன்ன, வியாதி இல்லாத வாழ்க்கை வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட சத்தியம். புதிய உடன்படிக்கையிலே அவர்தாமே நம்முடைய பாடுகளை, வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏசாயா 53:4-5 அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே என்று சொல்லுகிறார். அதில் எந்தவித தேவன் மெய்யாகவே என்று சொல்லும் பொழுது நாம் ஏன் அதை சந்தேகப்பட வேண்டும்? தேவன் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாதவன் அவரை பொய்யராக்குகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் அவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் முத்திரை போட்டு தேவன் உண்மை உள்ளவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். நாம் எந்த கேட்டகரியில இருக்கோம் என்பதுதான் முக்கியம். தேவன் சொன்னால் சொன்னதுதான். அப்படி வாழ்வர்கள் தான் அவருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். அதுதானே விசுவாசத்தினால் அவரை பிரியப்படுத்தும். அதாவது அவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவன் மிகுந்த உண்மை உள்ளவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உத்தம இருதயம் உள்ளவன். எங்க தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னால் அப்படிதான். நான் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், என் மூளை அறிவிலே நான் அதை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும், என் தேவன் சொன்னது சத்தியம் என்ற ஒரு உறுதியோடு இருக்கிற இடத்தை தான் வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சபை எப்படி இருக்கிறது? நான் காண்பது மெய் என்று நினைக்கிறது. ஆகவேதான் அவருடைய போதனைகள் எல்லாம், அவர்கள் கேட்பதெல்லாம்,
அவர்கள் உணர்வதெல்லாம் அவர்கள் காண்கிற காரியங்களாய் இருக்கிறது. ஏன்? தாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்பதையே அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. விசுவாசத்தினாலேதான், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அன்று கண்டு விசுவாசிக்கவில்லை, காணாமல் விசுவாசித்தான் ரட்சிப்பை பெற்றோம். ஆனால் இந்த சுகம் என்று வரும் பொழுது நாம் இன்னும் எப்படிதான் எதிர்பார்க்கிறோம்? காண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஐம்புலன் அறிவினால் உணர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த அறிவை நாம் சார்ந்து கொண்டிருக்கிறபடியினால் தேவ ஜனம் சுகத்தில் வாழவில்லை. ஏன் தேவ ஜனம் சுகத்தில் வாழவில்லை? இன்னும் வியாதியில் வாழ்கிறார்கள். வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது ஏன் அவர்களுக்கு அரிதாக இருக்கிறது? மிகவும் கடினமான காரியமாயிருக்கிறது, நம்பக்கூடாத காரியமாயிருக்கிறது. காரணம், அவர்கள் தேவ சத்தத்தை கேட்கவில்லை. தேவ சத்தத்தை கேட்டார்களானால் இந்த குழப்பம் இருக்காது. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய ஆடுகள் என்று விசுவாசித்தால் தேவ சத்தத்தை கேட்போம். தேவன் சொல்லுகிற வார்த்தை, என் ஆடுகள் என் சத்தம் கேட்கும் என்றால் அதற்கு மிஞ்சியும் இல்லை, கீழேயும் இல்லை, மேலேயும் இல்லை. சத்தத்தை நிச்சயமாய் கேட்பேன் என்ற இருதயத்தில் உறுதி இல்லை, ஒரு நிச்சயம் இல்லை, விசுவாசம் இல்லை. தேவ சத்தம் கேட்பது தேவ சபையிலே தேவ பிள்ளைகளுக்கு அரிதாய் இருக்கிறது. தகப்பனுடைய சத்தத்தை பிள்ளைகள் கேட்பது இன்று சபையில் அரிதாய் இருக்கிறது. ஏன்? அதை சிலர்தான் கேட்க முடியும். வரம் பெற்றவர்கள்தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும் என்று பிசாசின் பொய்யை சபை ஏற்றுக்கொண்டபடியினாலே ஏதோ சில தீர்க்கதரிசிகள், அப்படித்தானே, பழைய உடன்படிக்கையில் அவ்வாறு இருந்தது. தேவன் அவர்கள் மூலமாய் பேசி போதித்தார். ஏன்? ஆனால் புதிய உடன்படிக்கையிலே அவர் நம்ம எல்லாருக்குள்ளும் வந்ததே நம்மோடு உறவாடவதான். நாம் அந்த ஜீவனை பெற்றவர்கள். அப்படி என்றால் என்னங்க? மரித்து போயிருந்த நாம் இப்பொழுது உயிரோடு இருக்கிறோம் என்றால், என் ஆவி உயிரோடு இருக்கிறபடியால் இந்த ஆவியிலே சத்தத்தை கேட்க முடியும், பார்க்க முடியும், உணர முடியும். அந்த இடத்திற்கு என் ஆவி வந்துவிட்டது. பழைய உடன்படிக்கையில் அவ்வாறு இல்லை. ஒரு சிலர் மேல் ஆவியானவர் வந்தார். இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாக நாம் எல்லோரும் ஆவியில் நிறைந்து காணப்பட்டு அவருடைய சத்தம் கேட்பது சுலபமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் பழைய உடன்படிக்கை எடுத்துக் கொண்டே இருக்க வேணாம். புதிய உடன்படிக்கையில் நாம் எல்லோருமே தீர்க்கதரிசிகள் தான், எல்லோருமே தேவ சத்தத்தை கேட்பவர்கள் தான். நாம் எல்லோருமே தேவனுடைய வாய், தேவனுடைய காது, தேவனுடைய கண். அப்படின்னா என்ன? தேவனுடைய சரீரமாய் இருக்கிறோம். நாட் எ ஃபியூ. பழைய ஏற்பாட்டில் சொல்லலாம் தீர்க்கதரிசி தான் தேவனுடைய வாய் என்று. இப்பொழுது மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய சரீரம், அதாவது தேவனுடைய காது. இன்னைக்கு நான் அதை தான் சொல்ல வருகிறேன். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய காதாக இருக்கிறோம். அப்ப எப்படிங்க நம்ம கேட்காம இருக்க முடியும்? ஒருவேளை மரித்தவர்களாய் இருந்தா கேட்க முடியாது. அப்படின்னு மறுபடியும் பிறக்காதவர்கள் கேட்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கேட்கிற காது, காண்கிற கண்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு கொடுக்கப்படல, அவங்க ஆசைப்பட்டாங்க. அதை பாருங்க, நம்ம லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அங்க அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். இந்த வியாதியை குறித்து அங்க ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுகிறார். 70 பேரை நியமித்து தமக்கு முன்பாக அனுப்பும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, என்ன அறுப்பை பற்றி அங்க சொல்லுகிறார்? அவர்களை சுகமாக்குகிற ஒரு ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது சொல்லுகிறார். இன்றைக்கு அதை தான் சொல்றார். சபையிலே தெய்வீக சுகம் சர்வ சாதாரணமாய் இருக்க வேண்டும். ஆனா அவ்வாறு
காணப்படவில்லை. அந்த காரியம் மிகுதியா இருக்கிறது. அதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். திரும்பவும் சொல்றேன், தேவன் ஆள்களை தேடும் பொழுது அவர்தான் கிரியை செய்ய போகிறார். அவர்தான் கிரியை செய்ய போகிறார். அவர்தான் சுகமாக்க போகிறார். ஆனால் அவருக்கு தங்களை அனுமதிக்கிறவர்கள் வெறு சிலரே. ஆகவேதான் அதை அனுப்பும்படி ஜெபிக்க சொல்லுகிறார். யாரு? தங்களை அனுமதிப்பவர்கள். தேவன் தங்கள் மூலமாக சுகமாக்கும் ஊழியத்தை செய்பவர்கள். அவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்பதை அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். என்ன அனுமதிக்கிறோம்? விசுவாசத்தினாலே அனுமதிக்கிறோம். எந்த நாளிலே என்னால முடியாது ஆண்டவரே, நீங்க தான் என்று அவரை சார்ந்து கொள்ளுகிறோமோ, அவர் அப்பொழுது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நாம் அவர் மேல விசுவாசம் வைக்காத பட்சத்தில் அவர் நம் மூலமாக ஊழியத்தை செய்ய முடியாது, காரியங்களை நடப்பிக்க முடியாது. அததான் அவர் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவ்விடத்தில் உள்ள 9ஆம் வசனத்துக்கு வர, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ நமக்குள்ள தேவராஜ்யம் இருக்கிறதா இல்லையா? நமக்குள் இருக்கு. மறுபடியும் பிறந்த நாளிலே தேவாதி தேவன் நமக்குள் வரும் பொழுது முழு ராஜ்யத்தோடு நமக்குள் வந்து விட்டார். அப்போ அந்த ராஜ்யம் வந்துவிட்டது என்று பிரதிபலிக்க சுகமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது தேவர் ராஜ்யத்தை பிரதிபலிப்பது என்று அவர் சொல்லுகிறார். நாம் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது பரலோகத்தை பூமியில் காண்பிப்பது. அதாவது நம் உள்ளாக உள்ள அந்த ராஜ்யத்தை காண்கிற மண்டலத்தில் உலக மக்களுக்கு வெளிப்படுத்ததான் அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே வந்த நோக்கமே அவரை உலகத்திற்கு வெளிப்படுத்த. அப்படித்தானே? அவரை உலகத்திற்கு. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனா மாம்சத்தில் வந்த கிறிஸ்து அவருக்குள் இருந்த தேவனை வெளிப்படுத்தினார். இன்று அவர் நமக்குள் வந்து சுகமாக்கும் தேவனாக உலகத்திற்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். சுகமாய் வாழ்கிறது அவருடைய சித்தம் என்பதை வெளிப்படுத்த நமக்குள் வந்திருக்கிறார். நாம் வியாதி இல்லாமல் பரிபூர்ண சுகத்தில் வாழ்வது, நீடித்த ஆயுசோடு வாழ்வது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அதற்கான கிரயத்தை அவர் சிலுவையில் செய்து முடித்தார். அவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார். ஆனால் நம்முடைய காதுகளிலே அது கேட்கவில்லை, கண்களிலே நாம் பார்க்கவில்லை. ஆகவே இருதயத்தில் அது வெளிப்பாடாக தோன்றவில்லை. இருதயத்தில் அதை நாம் கண்டுபிடிக்கவில்லை. அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் வியாதி இல்லாத ஆரோக்கியம். இது வேதவசனம் சொல்லும் சத்தியம். ஆகவேதான் அந்த நீதிமொழியில் அந்த நாளில் 20ஆம் வசனம் சொல்வதற்கு முன்பாக என்ன சொல்றாரு? என் மகனே. இப்ப யாருங்க நீங்க? தகப்பன் சத்தத்தை கேட்கிற மகன்கள், மெய்ப்பன் சத்தத்தை கேட்கிற ஆடுகள். அப்போ அவருடைய சத்தத்தை கேட்பது நம்முடைய பிறப்பின் உரிமை. அது ஒரு கடினமானது அல்ல. எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் என்று சொல்லுகிறேன். அந்த விசுவாசம் அறிக்கையின் விசுவாசம் என்று சொல்லுகிறேன். இதை ஒருபோது நீங்க மறந்து போகக்கூடாது. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு அறிக்கை பண்ணுகிறோமோ அவ்வளவு, இது நான் 2 வாரத்துக்கு முன்னாலே உங்களுக்கு நான் சொன்னேன், அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் சத்தம் கேட்பது சுலபமாகும். எது? அவருடைய சத்தத்தை கேட்கிற வார்த்தைகளை எடுத்து நம் வாயில் அறிக்கை பண்ணும் பொழுது நாம் கேட்கிறோம். ஏன் அங்க எபிரேய ஆக்கியன் சொல்றான், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போ விசுவாசத்தோடு நான் தேவ சத்தத்தை கேட்பேன் என்ற வார்த்தையை நாம் தொடர்ந்து கேட்கிறபடினாலே இருதயத்தை அவ்வாறாக செவ்வைப்படுத்தி கேட்கிற இருதயமாய் மாற்றுகிறோம்.
கேட்கிற காதுகள் உள்ளவர்களாய் மாற்றுகிறோம். நாம் எதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அதற்குத்தான் நம்முடைய காதுகளும் இருதயமும் திறந்திருக்கும். ஏன்? we have been tuned to it. அதுதான் உண்மை என நம் காது ஏற்கனவே நினைத்து விட்டது, தொடர்ந்து நாம் அதை கேட்கிறபடியினாலே. ஆகவே அதைதான் அது கேட்கிறதே ஒழிய தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறது. அதனாலதான் இங்க பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் என்ன சொல்றாரு? சமமாய் வந்திருக்குது என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். எதற்கு இதை நான் சொல்ல வருகிறேன்? பின்னால் அவர் பாருங்க, அந்த 70 சீஷம் அவரிடத்தில் வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுத்தமாக்கின பிறகு பிசாசுகள் கூட நாமத்திலே கீழ்ப்படுகிறது என்று சொல்லும்போது அவர் சில காரியங்களை சொல்லிவிட்டு என்ன சொல்றார் பாருங்க. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோத்தரிக்கிறேன். இப்போ யார் சத்தத்தை கேட்க முடியும் என்று சொல்லுகிறார்? பாலகர்கள். பாலகர்கள் இந்த சிறு பிள்ளையை போல விசுவாசிக்க, அவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னா அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நாங்கள் கேட்பது மெய் என்று, தங்கள் தகப்பன் சொல்லுவது மெய் என்று அப்படியே ஏற்றுக்கொள்ளுவார்கள். நான் என்னுடைய பிள்ளைகள் சிறுவயதா இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய வேதத்தில் இருந்து கதைகளை எடுத்து சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். அப்போ அவங்க அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவார்கள். அதை இப்ப சொல்லி பாருங்க. உலகம், உலக அறிவு, உலக செய்தி, உலக காரியங்கள் வந்தபடினால அவர்கள் கேட்கிறதிலே ஒரு கோளாறு வருகிறது. அப்பம் கேட்ட மாதிரி இப்ப கேட்கல. அப்பம் கேட்கிறது விசுவாச காது உள்ளவர்களாய் கேட்டார்கள். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. சபையில் பிரச்சனை என்னங்க? ஏன் தெய்வீக சுகத்தில் வாழவில்லை? ஏன் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியவில்லை? ஒரே காரணம், அவங்க கேட்பதிலே கோளாறு இருக்கிறது என்றுதான் வேதம் சொல்லுது. விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். ஆகவே அவர்கள் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியவில்லை. தேவன் தங்களுக்கு உண்டு பண்ணின இளைப்பாறுதலில், அப்படின்னா என்ன, வியாதியே இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் என்ற முழு நிச்சயத்தில், முழு நம்பிக்கையின் விசுவாசத்தில், உறுதியில் அவர்கள் காணப்படவில்லை. அவர்கள் இருதயம் தேவ வார்த்தையிலே உறுதிப்படவில்லை. ஏன்? கேட்பதிலே கோளாறு. கேட்கிற காதுகள் வேண்டும். இங்க அதுதான் அவர் என்ன சொல்றாரு? உங்க காது கேட்கிறது, உங்கள் கண்கள் பார்க்கிறது. அது நீங்கள் எவ்வாறு காணப்படுகிறீர்கள்? ஒரு குழந்தையை போல என் தகப்பன் சத்தம் கேட்பது, அப்படியே அந்த குழந்தை அனுபவத்துக்கு வர சொல்லுகிறார். எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஞானி புத்திசாலினா ஒண்ணுமே கிடைக்காது, கேட்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்றார் பாருங்க. அவரே இப்போ நமக்குள்ள வந்தனால வெளிப்படுத்திட்டு அவர் என்ன சொல்றாரு? உங்கள் காதுகள் கேட்கிறதினால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் 24, அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்க காண்கிறத கேட்கிறத காண கேட்க விரும்பியும் காணாமலும் கேளாமல் போனால் என்று உங்களுக்கு செய்ய, நாம் பெற்ற இந்த புது சிருஷ்டியின் அனுபவத்தை அவர்கள் பெறவில்லை. அப்போ கேட்பதும் காண்பதும், ஏன் நான் சொல்ல வருகிறேன்? ஆவியிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். தேவனுடைய ஜீவனை நம்முடைய ஆவியிலே பெற்றோம். தேவனை நாம் ஆவியிலே பெற்றோம். இப்பொழுது தேவ சத்தத்தை கேட்பது மிக 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 சுலபம். நாம் தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். பழைய உடன்படிக்கையில அவங்களால முடியல, ஆனா ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த விருத்த சேதனம் உள்ள இருதயம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு சதையான கேட்கிற இருதயம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கையிலே எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுவாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். உயிர்ப்பிக்கப்பட்டவன் காதுள்ளவன்.
ஏன் கேட்கல? செத்தவன் கேட்க முடியுமா? உங்க ஆவி செத்ததா இருந்தால் நீங்க கேட்க முடியுமா? அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அததான் இங்க சொல்லுவார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, சர்தை சபையின் தூதனுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை அங்க பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங்ல சொல்லுவாரு. நான் அத மட்டும் எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். இங்க பாருங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அவர் என்ன சொல்றாரு? சர்தை சபையின் தூதனுக்கு அவர் என்ன சொல்றார் பாருங்க. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பற்றும் செத்தவனாய் இருக்கிறாய். யூ ஆர் சப்போஸ் டு பி அலைவ். இங்கிலீஷ்ல அப்படிதான் சொல்றாரு. யூ ஆர் சப்போஸ் டு பி அலைவ். பட் யுவர் லைஃப் ஷோஸ் யூ ஆர் டெட். எப்போங்க? நான் பார்க்க முடியல, கேட்க முடியல, செய்ய முடியல அப்படின்னு என்ன? எனக்குள்ள இருக்கவரு என் மூலமா பார்க்க முடியல, என் மூலமா கேட்க முடியல, அவர் கிரியை செய்ய முடியலனா எப்படிதான் இருக்கு என் ஆவி மனிதன்? ஆவி மனிதன் உயிருள்ளவன் தான். நீ ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டுட்டா திருப்பி மறிக்க முடியாது. ஆனா பிராக்டிகலா பார்க்கும் பொழுது செத்தவனா இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். ஏன்? செத்தவன் கேட்கல, செத்தவன் பார்க்கல, செத்தவன் கிரிய ஆவியின் மூலமாக நாம் வாழல. அததான் அவர் அங்க சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? நீ விழித்துக் கொண்டு இந்த நிலைமைக்கு வந்தியே, அதெல்லாம் மாற்றி உன்னை ஸ்திரப்படுத்தின்னு சொல்லிட்டு எப்படி ஸ்திரப்படுத்தணுமா? நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கொண்டு, எப்படி ஆதியில நீ ரட்சிக்கப்பட்ட கொஞ்சம் யோசித்து பாரு. யூ ஹியர் இஸ் வாய் இன் யுவர் ஸ்பிரிட். அவருடைய சத்தத்தை உன் ஆவியில் கேட்டிய, அதனாலதானே உயிர்ப்பிக்கப்பட்ட. அதே மாதிரிதான் இப்பொழுது நீ அதை நீ நினைவு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். புட் இன் ரிமெம்பரன்ஸ் யுவர் மைண்ட் என்று சொல்லுகிறார். அப்ப எல்லாமே அப்படிதான் என்று சொல்ல வருகிறார். ஆனா இவன் கிரியை சார்ந்து கொண்டபடியினால முடியாமல் போய்விட்டது என்று அவர் அங்கு சொல்லுகிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் இன்று வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய கிரியையாய் இருக்கிறது. மற்றவர்களை சுகப்படுத்துவது தேவனுடைய கிரியையாய் இருக்கிறது. இதற்கு நம்முடைய ஆவி மனிதன் உயிருள்ளவனாக வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். பெயரளவில் உயிருள்ளவனாய் இருந்து அனுபவ வாழ்க்கையில் செத்தவனாய் இருந்தானால் இந்த சத்தியத்தின்படி புது சிருஷ்டியின் புது உடன்படிக்கையின் உண்மையின்படி வாழ முடியாது என்று சொல்லுகிறார். அதை தான் நான் சொல்ல வருகிறேன். ஏன்? ஆடுகள் உயிரோடு இருந்தால் சத்தத்தை கேட்கும். என்னுடைய ஆவி ஜீவனோடு இருந்தால் அது சத்தத்தை கேட்கும். அததான் அவர் இங்க சொல்ல வருகிறார். என்னுடைய சத்தத்தை கேட்காமல் போகிறதற்கு காரணம் அவங்க இருதயத்துல கடினப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார். அந்த இருதய கடினமே என்று சொல்லுகிறார். அதனாலதான் பாருங்க, நீங்க எபிரேயருக்கு வாங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், 95ஆம் சங்கீதத்தை தான் திருப்பி அவர் அங்க சொல்றாரு. நான் போன வாரம் உங்களுக்கு 95ஆம் சங்கீதம் எடுத்து அதை உங்களுக்கு நல்லா காண்பித்தேன். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. இன்று அவருடைய சத்தத்தை 6-7 வசனத்துக்கு வாருங்க. என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பிறாகில், வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாள் நடந்த போதும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறார். கடின இருதயம் தேவ சத்தத்தை கேட்க முடியாத அளவுக்கு இருதயம் கடினப்படுகிறது. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர்கள் வழி போகிற இருதயமாய் இருந்தது, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமாய் இருந்தது. ஏன்? அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பேசினார்கள். அவருடைய கிரியைகளை நினையாமற் போனார்கள். அவருடைய அற்புதங்களை நினையாமற் போனார்கள். அவர் செய்த கிரியைகளை நினைக்கவில்லை, அற்புதங்களை நினைக்கவில்லை. இருதயம் இன்னைக்கு அதேதான். நாம் ரட்சிக்கப்பட்டது மாபெரும் அற்புதம். அவருடைய சத்தம் கேட்டு
அதற்கப்புறம் எவ்வளவோ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்காரு. ஆனா நாம் அவைகளை மறந்து போனோம், அதை நினைக்கவில்லை. ஆகவேதான் இன்னைக்கு ரெண்டும் ஒரே இதுதான். தெய்வீக சுகமும் பாவம் மன்னிப்பும் ஒரே பரிகாரமாக சிலுவையில் செய்யப்பட்டது. வேதத்தில் எல்லா இடங்களிலும் அவை சேர்ந்தே காணப்படுகிறது. நான் பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மையானால் வியாதி நீங்கப்பட்டதும் உண்மை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதை பிரிக்கவே முடியாது. One sacrifice for forgiveness of sin and making us righteous, and removing the sickness and making us healthy. அது மானம் வேதத்தில் சொல்லுகிற சத்தியம். ஒரே பரிகாரம். அந்த பரிகாரத்தினால் நாம் பெற்றது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு வியாதிகள் எல்லாம் நீக்கப்பட்டது. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, வியாதிகள் நீக்கப்பட்டது அந்த ஒரே பரிகார மரணத்தினால். அதுக்கப்புறம் நம்ம வியாதியில் காணப்பட முடியுமா? நீக்கப்பட்டது. எங்கு நீக்கப்பட்டது? அவருடைய சரீரத்திற்கு. அவருடைய சரீரத்தில் சுமத்தப்பட்ட பின்பு நான் வியாதியோடு இருக்க காரணம் இல்லை. வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. இங்க பாருங்க, இந்த சத்தம் இன்று ஒரு சிலரால் உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. இன்று அவருடைய சத்தம் என்ன சத்தம்? வியாதி இல்லாமல் வாழ்வது தேவ பிள்ளைகளின் பிறப்புரிமை. அப்படித்தானே சொல்றாரு. பிள்ளைகளின் அப்பம். மத்தேயு 15 சொல்லும் பொழுது பிள்ளைகளின் அப்பம். எப்படி அப்பா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறார் மாதிரி சுகத்தையும் தருகிறார். Because you are born in this family, your Father God gives you that sickness free life. அது பிள்ளைகளின் அப்பம். ஐயா, பிள்ளைகளின் அப்பத்தை நாம் தான் விசுவாசத்தில் அனுபவிக்க வேண்டும். பிள்ளைகளின் அப்பமா இருக்கிறபடினால ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க போவதில்லை. நாம் தான் விசுவாசித்து அதை சாப்பிட வேண்டும். நம்ம சாப்பிடாம இருந்தா அப்பத்துல என்ன பிரயோஜனம்? நாம் விசுவாசிக்காமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? நாம் தான் ஏன் அதை விசுவாசிக்க நம்முடைய காதுகள் மந்த காதுகளாய் இருக்கிறது. அங்க எபிரேயர் 5 அப்படித்தானே சொல்றாரு. அவர்கள் செவி மந்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 5 வாங்க, என்ன சொல்றாரு? நான் விஸ்தாரமாய் உங்களிடத்தில் பேசலாம். எவைகளை பற்றி? அங்க நீதியின் வசனங்களை சொல்ற. நான் இப்ப என்ன சொல்றேன்? தெய்வீக சுகத்தில் வாழ்வது, வியாதி இல்லாமல் வாழ்வதை பற்றி நான் உங்களோடு விஸ்தாரமாய் பேசலாம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனா என்ன பிரச்சனை? நீங்கள் கேட்பதில் மந்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். You are dull in hearing. ஆகவேதான் வியாதி இல்லாமல் வாழ்வதை விளங்குவது உங்களுக்கு அரிதாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன் வியாதி இல்லாமல் வாழ்வது அரிதாயிருக்கிறது? கேட்பது மந்தமாய் இருக்கிறபடியால். தேவ செய்தியை கேட்பது, தேவ வார்த்தையை கேட்பது, தேவ சத்தத்தை கேட்பது அரிதாயிருக்கிறது. எங்க? உங்க இருதயத்துல அரிதாய் இருக்கிறபடினால் அதை விசுவாசிப்பதும் அரிதாய் இருக்கிறது. விசுவாசம் கேட்கிறதினால்தான் வரும். ஆனா கேட்கிறதிலே கோளாறு. ஏன்? அவர்கள் கேட்கிறதில் மந்தம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அததான் அங்க சொல்றாரு எபிரேயர் 4:2. என்ன சொல்றாரு பாருங்க. 4:2 அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் மந்தம், கேட்பதிலே மந்தம், கேட்டபடினால் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இங்க என்ன சொல்றாரு? மந்தம் உள்ளவர்களானபடினால், கேட்பதிலே டல், கேட்பதிலே மந்தம். கேட்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மந்த காதுகளால் கேட்கிறபடியினால்
அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, இருதயம் கடினப்பட்டது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீதியின் வசனம் 13 என்ன சொல்றாரு பாருங்க, நீதியின் வசனத்தில் பழக்கம். அப்ப என்ன, இந்த சுகமாக்கும் உபதேசத்தில், இந்த வியாதி இல்லாமல் வாழ்க்கையில் வாழும் உபதேசத்தில் பழக்கம் இல்ல அப்படின்னா என்னன்னா, இந்த காது அவ்வாறான உபதேசத்தை தொடர்ந்து கேட்கல. நான் போன வாரம் கூட சொன்னேன், ஆதியில இந்த ரட்சிப்பை கொடுத்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படிதானே? ஆனா நாளடைவுல ரோமர் 10, 9, 10 வசனங்களை எல்லாரும் வெளிப்பாடாய் பெற்றுக் கொண்டபடினால சபையில சர்வ சாதாரணமா ஆல்டர் கால் கொடுக்கும். பிலிகிராம் மீட்டிங்ல எல்லாம் பாக்குறோம், எவ்வளவு பேர் முன்னால வராங்க, ஏதா கிரியையில சொல்றாங்களாங்க, கிரியையில சொல்றாங்களாங்க, ஒண்ணுமே இல்ல. சின்னர்ஸ் பிரேயர், வாயினால அவங்களை அறிக்கை பண்ணி சொல்ல சொல்றாங்க. அந்த நிமிடத்துல அவங்களை டிக்ளேர் பண்றாங்க, நீங்க இனி யாருன்னு. அதுக்கப்புறம் அவங்க சபையில சேர்த்து கொள்ளப்படுகிறாரு. அத இப்ப பாருங்க, ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ஆதியில இருந்த மாதிரி நீ அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த கிரியை இந்த கிரியை எல்லாம் போயிடுச்சு. இட் பிகேம் சோ சிம்பிள். அதே மாதிரி கைகளை உயர்த்தி வர்ஷிப் பண்ணுவது, கையை தட்டி நடனமாடி டான்ஸ், முந்தியெல்லாம் அதுக்கு பெரிய எதிர்ப்பு. இந்த காது அது கேட்கும் போதே மந்த காதா இருந்து, ஓ இது சரியில்லைன்னு இருந்துச்சு. இப்ப பாருங்க, தொடர்ந்து இந்த ஆராதனையை குறித்து கேட்பதினால ஆராதனையின் உபதேசம் எல்லாருக்குமே காதுகள் அதற்கு உணர்வு உள்ளதாயிடுச்சு, அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனா இந்த சுகமாக்குற விசுவாசத்தால் சுகம், இயேசு சிலுவையில் சம்பாதித்து எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சுகத்தை இருதய விசுவாசத்தினால் வெளி வாழ்க்கையில் வாழ்ந்து வியாதி இல்லாமல் வாழ்வேன் என்பது தொடர்ந்து கேட்கலாம், போதிக்கப்படல சபையில. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் அவங்க காதுகள் அதற்கு மந்தமாகிவிட்டது. எதற்கு நாம் தொடர்ந்து கேட்கிறோமோ அதுக்குத்தான் நம்ம காது ஷார்ப்பனா இருக்கும், சென்சிட்டிவா இருக்கும். அதற்கு ஏன் காரணம்னா, ஆண்டவர் சத்தத்தை கேட்பதிலே அவங்க தவறான இடத்தில், ராங் ரிசீவர். எங்க சத்தத்தை கேட்க முடியும்னா ஆவியில தான் கேட்க முடியும். the receiver is my spirit only. ஆனா சபையானது இன்னைக்கு என்ன இருக்குன்னா, இன்னும் மாம்சத்திலே ஐம்புலன் உணர்வினால் கேட்கிறதற்கு சில பேர் சில காரியங்களை சொல்லுகிறபடினால அந்த ஆடிபிள் வாய்ஸுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஐயா, ஆண்டவர் 99% பேசுவது நம் ஆவியிலே மெல்லிய சத்தத்துல தான். ஆனா இன்னைக்கு எதிர்பார்ப்பதெல்லாம் பாருங்க. அப்போ ரிசீவர் இஸ் நாட் அவர் 5 சென்சஸ், அவர் எக்ஸ்டர்னல் இயர், நம்முடைய வெளி காதுகள் அல்ல. நம்முடைய ரிசீவர், அவருடைய சத்தத்தை கேட்கும் இடம் நம்முடைய உள்ளான இருதய காதுகள், வெளிக்காதுகள் அல்ல, இருதய காதுகள். அப்ப அந்த ரிசீவரை குறித்தே அவங்களுக்கு ஒரு குழப்பம். ஆனா இந்த ரிசீவரை குறித்த ஒரு வெளிப்பாடு வேணும். அதாவது நான் ஆவி மனிதன், நான் 2 வாரத்துக்கு முன்னால உங்களுக்கு சொன்னேன், திரும்பவும் சொல்றேன். நான் ஆவி மனிதன், தேவன் ஆவியா இருக்கிறார், என் ஆவியில் வாசம் பண்ணுகிறார், என் ஆவியில் தான் பேசுகிறார். அததான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ல இருந்து அப்படியே வரிசையா சொல்லி கொண்டு போவதை பார்க்கிறோம். தேவ ஆவியில தான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஐம்புலனால, ஜென்ம சுபாவம் மனுஷனால கேட்க முடியாது. ஏன்னா இவெல்லாம் ஆவிக்குரியவைகள். ஆண்டவரோட அங்க 10ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் காதுகள் இவைகளை கேட்கிற. எது? இந்த சுகமாக்குற சத்தியம். நீங்க போய் சுகமாகிறது, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது, உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வரிசையா சொல்லிட்டே போறாங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுத்து இருக்கிற, அவைகளை நீங்க மிதிப்பீங்க, அதெல்லாம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாடுல அவங்க எல்லாம் கேட்கவே முடியல, உங்களுக்கு கொடுக்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவருங்க, புது சிருஷ்டி என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இயேசுவின் இந்த போதனைகளை நமக்கு என்ன சொல்றாருன்னா, கேட்கிற காதுகள் நமக்கு புது உடன்படிக்கையில கொடுக்கப்பட்டு விட்டது, காண்கிற கண்கள் கொடுக்கப்பட்டது. ஒரே காரணம்,
நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. அப்ப ஆவி உயிரோடு இருக்கிறனால, அந்த உயிரோடு இருக்கிற ஆவி கேட்க முடியும். அது காதுகளால. என் ஆவி உயிரோடு இருக்கிறனால, அது அந்த கண்களால பார்க்க முடியும். அததான் அங்க சொல்றாரு. கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனித எண்ணத்தில் தோன்றவில்லை. ஆனா நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட அவர் நமக்குள் வந்தபடினால, அவர் நமக்கு கேட்கிற காதுகளையும், காண்கிற கண்களையும், உணர்கிற இருதயத்தையும் தருகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ இதைதான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எத? The consciousness of our inner man. நம்முடைய உள்ளான மனிதனை குறித்த ஒரு உணர்வு, கான்சியஸ்னஸ் சொல்லுங்க, அறிவு. இந்த வெளி மனிதன் அல்ல. நம்ம எல்லாம் வெளி மனிதனையே நோக்கி பழக்கப்படுத்திட்டோம். அதையே கேட்டு அதையே பார்த்தனால நம்முடைய உள்ளான காதை நாம் பழக்கவில்லை. அததான் அங்க எபிரேயாக்கியம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? பழக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். எதுல பழக்கம் இல்ல? ஆவியின் காதுகளால் கேட்பதில. மறுபடியும் பிறக்கும் போது கேட்டுதான் பிறந்தோம். அதற்கப்புறம் அந்த பழக்கப்படுத்தலன்றாரு. யூ ஆர் நாட் ட்ரெயின்டு, யூ ஆர் நாட் ட்ரெயின்டு அப்படிதான் சொல்றாரு. ட்ரெயின் பண்ணவில்லை, பழக்கவில்லை. அப்போ நாம் தான் பழக்கப்படுத்த வேண்டும் என்று. we have to train our spirit to hear God's voice. அதுதான் முக்கியம் என்று வேணும். அதை ட்ரெயின் பண்ணாததற்கு காரணம் என்னங்க? தேவ வார்த்தையை நாம் பேசி நமக்கு நினைப்பூட்டவில்லை. எப்படி ட்ரெயின் பண்றோம்? நாமே பேசி நாம் கேட்டுதான் ட்ரெயின் பண்ணுகிறோம். வேற வழியே இல்லை. ஒரே வழிதான். தேவ வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை எடுத்து பேசிதான் நாம் ட்ரெயின் பண்றோம். இங்க பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 12ல அவர் சொல்வதை பாருங்க. 37ஆம் வசனம். அவர் இத்தனை அற்புதங்கள் அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவரை விசுவாசிக்கவில்லை. அப்போ திரும்ப ஏசாயா 53க்கு போயிட்டாரு. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அப்போ கேட்டத விசுவாசிக்கல. அற்புதங்களை கண்டாங்க, கேட்டாங்க, ஆனா விசுவாசிக்கல. ஏன்? கர்த்தருடைய புயம் அவர்களுக்கு வெளிப்படவில்லை. அது என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் விசுவாசிக்காமல் போனாங்க. ஏனென்றால், அததான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். அவங்க கண்களினால் காணவில்லை, ஆவிக்குரிய கண்களால் காணவில்லை, இருதயத்தில் உணரவில்லை. நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி அவள் கண்கள் குருடானது, காதுகள் செவிடானது, அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினாள் என்று சொல்றார். அதுதான் அங்க 78ஆம் சங்கீதத்திலையும் சொல்றார். எப்படி இருதயத்தை கடினமாக்கினாள் என்று 78ஆம் சங்கீதத்துல அவர் சொல்லுகிறார். நீங்க 78ஆம் சங்கீதத்துக்கு வாருங்க. இந்த இருதய கடினத்துக்கு தேவன் இத்தனை அற்புதங்களை செய்தும் அவர்களை அதை அவர்கள் தங்களுக்கு தாங்களே நினைப்பூட்டிக் கொள்ளவில்லை. அதனாலதான் சீஷர்களை கூட பாத்தீங்கன்னா, நீங்க மார்க் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதை சொல்லிட்டு நான் சங்கீதத்துக்கு போறேன். 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 52ஆம் வசனத்துக்கு பாருங்க. அவர்கள் இருதயம் கடினமா இருந்தபடியால் உணராமற் போனார்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? அதுக்கு முன்னால் அவரு அற்புதம் செய்கிறாரு. ஆனா அந்த அற்புதம் செய்தும் இப்போ காற்றும் கடலும் பண்ணும்போது பேய் பிசாசு நினைக்கிற ஆண்டவர் நடந்து வர ஒரு அற்புதத்தை அவர்களால விசுவாசிக்க முடியல. அப்பங்களை குறித்து அதுக்கு முன்னாடிதான் அவர் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் இமீடியட் இன்சிடென்ட் தான் இது. அவங்க அந்த கடல்ல போட்ல போகும்போது நல்லது இன்சிடென்ட். அப்பங்கள் கொடுத்த அந்த அற்புதத்தை மறந்துட்டாங்க. அதனால கடல் மேல அவர் நடந்து வருவதை பார்க்கும் பொழுது கலக்கம் அடைகிறார்கள். அவ்வளவு தூரத்துக்கு பயப்படுறாங்க. ஏன்? இருதய கடினம். அந்த அற்புதத்தை நினைக்கல. 5 அப்பம் 2 3 எத்தனை ஆயிரங்களுக்கு அவர் போதிக்கிறாரு. அது
அவர்கள் இருதயத்துல உணர்ந்து அதை பேசி அவங்க அன்னைக்கு அதெல்லாம் பேசி இருந்தாங்கன்னா, அதை நினைப்பூட்டி இருந்தாங்கன்னா இப்படி நடந்திருக்கு. அதான் சொல்றாரு உணரவில்லையான்றாரு. அதே தான் 8ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. அங்க மார்க் 8லயும் அவர் புளிப்பில்லாத அப்பத்தை குறித்து சொல்லும் பொழுது பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லுவாரு. அதை சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும். அப்ப பாருங்க, அவங்க தவறானதை யோசனை பண்ணுகிறார்கள், சரியானதை யோசனை பண்ணவில்லை, சிந்திக்கவில்லை. அப்படின்னு என்ன? தியானிக்கவில்லை. ஆகவே இருதயம் உணராமல் கடினமாய் இருக்கிறது. கண்கள் இருந்தும் காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்கள், நினைவு கூறாமல் இருக்கிறீர்கள் சொல்லிட்டுதான் அவருடைய அற்புதத்தை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இவ்வளத்தையும் நீங்க பார்த்த பிறகு எப்படி இருதய கடினம் உங்களுக்கு இருக்க முடியும்? உணர முடியாத இருதயம் இருக்க முடியும் தான் கேள்வி. காரணமே என்னதான் சொல்றாரு? அதை தங்களுக்கு நினைப்பூட்டு கொள்ளவில்லை. சத்தையின் சபையின் தூதனுக்கு அதை தான் சொல்றாரு. எரேமியா கூட புலம்பல்ல பாத்தீங்கன்னா 3வது இடத்துல அதை தான் சொல்லுவாரு. அவன் ரொம்ப புலம்புவான். அப்ப ஆண்டவர் நினைப்பூட்டும் போது என்ன சொல்றாரு? அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகள் அதற்கு முடிய இதை உனக்கு சொல்லி சொல்லி நினைப்பூட்டிக் கொள் தான் சொல்றாங்க. அதுதான் அவனுக்கு தைரியத்தையும் பலனையும் கொடுத்தது என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயத்தை நினைப்பூட்டுவது நம்முடைய வேலையா இருக்கிறது. ஆனா வனாந்திரத்துல நடந்தது உங்களுக்கு ஒரு திருஷ்டாந்தமா இருக்குதுன்னு சொல்லி எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல அதை அவர் தெளிவாய் சொல்லு. அதுதான் கேட்டான். அவருடைய சத்தத்தை கேட்டினால் கடினப்படுத்தாதீர்கள். அங்க எப்படி கடினப்படுத்தினாங்கன்னு அவர் சொல்றாரு. அதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கானான் தேசத்தை அனுபவிக்கல. இருதயம் கடினப்பட்டு அவிசுவாசம் கேட்க முடியாத அன்று கேட்க முடியாததுனால அவங்களுக்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் வழிவிழுவி போகிற இருதயம் இருந்தபடினால அவங்க இருதயம் கடினப்பட்டு போனாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு 13வது ஒருவனும் அவிசுவாசமாகிய பாவத்தினால, திரும்பவும் சொல்லுங்க, சொல்லுகிற பாவம் அவிசுவாசம் பாவம். 19ஆம் வசனத்துல அதை சொல்றாரு. அவிசுவாசத்தினால் அதில் பிரவேசிக்க கூடாமற் போயிற்று. அந்த அவிசுவாசம் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்களே புத்தி சொல். ஸ்பீக் டு யோர் செல்ஃப். மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, உங்களுக்குள்ளேயும் பேசிக் கொள்ளுங்க. இப்ப ரீசெண்டா கூட நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன்ல, அந்த கிரிக்கெட்ல ஜெமிமா ராட்ரிக்ஸ் என்ன பண்ணாங்க? தனக்குத்தானே பேசிக் கொண்டார்கள் என்று சொல்றாங்க வசனத்தை. அவங்களை அவ்வளவு ஆங்ஸைட்டி தன்னால முடியுமான்னு. ஆனா திரும்ப திரும்ப அந்த நேரத்துல விளையாடுகிற காரியங்களில கூட தனக்குத்தானே தேவன் ஒரு வார்த்தையை பேசி நினைப்பூட்டினபடினால அந்த விசுவாசத்துல அது அவங்களால சாதிக்க முடிந்தது. அது பெரிய ரெக்கார்டாக ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட்ல சொல்றாங்க. காரணம் என்னங்க? இந்த சிம்பிள் பிரின்சிபல், தனக்குத்தானே தனக்குத்தானே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நமக்கு நாமே புத்தி சொல்லுகிறது. சங்கீதக்காரன் அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தார் தாவீது. அதனாலதான் அவனுடைய விசுவாச வாழ்க்கை அவ்வளவு தூரத்துக்கு தேவன் அவனை உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஒரே சீக்ரெட் அவனுக்கு தான். ஆண்டோடைய காரியங்களை தனக்குத்தானே சொல்லி 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 நினைப்பூட்டி கொண்டே இருந்தவன் அவன். அதனாலதான் இங்கேயும் அதை சொல்றாரு. ஆனா அங்க 78ஆம் சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களுடைய எதிர்பார்த்ததை அவங்க அங்க செய்யவில்லை என்பதை பார்க்கிறோம். அதனாலதான் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியவில்லை. அவங்க சந்தேகப்பட்டே அவிசுவாசத்தினால தேவன் வாக்கு பண்ணி இருந்தும் அதை அடையாமற் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடையாமற் போனதுக்கு காரணமே என்னதான்? கேட்கிற காதுகள் இல்லை. அவருடைய சத்தத்தை கேட்டார்கள், இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். கேட்கிற காதுகள். அதுதான் அங்க என்ன சொல்றாரு? 78ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? என் உபதேசத்தை கேளுங்கள், உங்கள் செவியை சாயுங்கள் என் வசனங்களுக்கு, நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் சொல்றாரு. 4ஆம் வசனத்துக்கு வாங்க. அதிசயங்களையும் விவரிப்போம் என்று சொல்லுகிறார். 5ல வாங்க. யாக்கோபிலே சாட்சியையும் இஸ்ரவேலிலே வேதத்தையும் ஸ்தாபித்து தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி
பிதாக்களுக்கு கட்டளையிட்டார், அவைகளை பிள்ளைகளுக்கு சொல்லும்படிக்கு. அப்போ இருதயம் கடினப்பட்டு போகாம இருக்கணும்னா அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ தேவன் செய்த அற்புதத்தை, சாட்சியை சொல்லிக்கொண்டே இருக்கணும். நீங்க சொல்ல சொல்ல கேட்கிற இருதயமாக உங்கள் இருதயம் மாறுகிறது. உலக காரியத்தையே பேசிக்கொண்டு அதையே கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா இந்த தேவ காரியத்துக்கு இருதயம் மூடிடும். உலக காரியத்தை தான் கேட்கும். இந்த தேவ காரியத்தை ஆவியில கேட்கணும்னா தேவ காரியத்து மேல நம்முடைய முழு கவனமும் இருக்கணும். அதையே பேசணும், அதையே சிந்திக்கணும். இரவும் பகலும் தியானமா இருக்க வேண்டும். அதை தான் சொல்றாரு. அததான் இங்க சொல்றாரு, பிள்ளைகளுக்கு சொல்ல கட்டளையிட்டார். அதுக்கு மேல என்ன சொல்றாரு, எதற்கா அவர்கள் நம்பிக்கை வைத்து. எதற்கு வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய செயல்களை மறவாமல் அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு வேதவசனம். எப்போ அதை சொல்லி சொல்லி இருதயத்துக்கு நினைப்பூட்டி அதன்படி வாழ இருதயத்தை செவ்வைப்படுத்த வேண்டும். எப்படி இருதயத்தை செவ்வைப்படுத்துகிறோம்? எப்படி கேட்கிற இருதயமாக, கேட்கிற ஆவி மனிதனாக மாற்றுறோம்? நம்ம திரும்ப 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 சொல்லுகிறபடினாலதான். யூ கெட் டியூன் டு இட். அப்படிதானே? அந்த அந்த சென்சிட்டிவ்னஸ் வந்துருது. திரும்ப திரும்ப அதை கேட்கும் பொழுதுதான். அதுதான் அவர் என்ன சொல்றாரு, அவர்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்துவதற்கு அது கொடுக்கப்பட்டது. ஆனா அதை அவங்க உபயோகப்படுத்தல, தங்களுக்கு தாங்களே நினைப்பூட்டல, சொல்லல, அவங்க மறந்து போனாங்க. ஆகவே இருதயத்தை செவ்வைப்படுத்தல, பழக்குவிக்கல. அப்படித்தானே? இங்க என்ன சொல்றாரு, பழக்குவிக்கல. இருதயத்தை ஒரு உறுதியான தேவனுடைய சத்தத்தை கேட்கும் இருதயமாக பழக்குவிக்கல, செவ்வைப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார். ஏன்? அவர்கள் முரட்டாட்டம் உள்ள இருதயமாக தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள். தேவன் சொல்லுபவைகளுக்கு எதிராக பேசினார்கள். அததான் இங்க சொல்றாரு. ஆகவேதான் அவங்களுக்கு சோதனை நாளிலே முதுகை காட்டினார்கள். நிறைய வார்த்தைங்க நம்ம சொல்வதை பார்க்கலாம். நிறைய அதிசயமானவர்களை செய்தார். 11ஆம் வசனத்துல தானே சொல்றாரு, வரிசைய அதிசயங்களை செய்தார். ஆனா அவைகளை தங்களுக்கு தாங்களே பேசி தங்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்தவில்லை. 32ஆம் வசனம் அதை தான் சொல்றாரு. அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் பேசாதனால ஏன் விசுவாசிக்கல? அற்புதங்களை கண்டாங்க, அதுதானே சீசன்ல கண்டிக்கிறாரு. அற்புதங்களை பார்த்தீங்கப்பா, நீங்க விசுவாசிக்காதபடியே உங்க இருதயம் கடினப்படுதுன்னு. அதேதான் இங்க இன்னும் அழகா சொல்றாரு. 19ஆம் வசனத்துல பாருங்க, தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள். தேவனுடைய சாட்சியையும் வேதத்தையும் அறிவிக்க சொல்ல கட்டளையிட்டார். ஆனா அதற்கு விரோதமாக பேசினார்கள். அதனாலதான் இருதய கடினம் வந்தது என்று சொல்லுகிறார். 37ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் இருதயம் அவர் செய்த அற்புதங்களிலே நிலை பெறப்படவில்லை. அவருடைய இருதய அதிசயங்களை எல்லாம் பார்த்தாங்க, அதுல நிலை பெறப்படல. சூழ்நிலை மேல அதையே பேசி அதையே பார்த்து அதுலதான் அவங்க போக்கஸ் ஃபுல்லா சூழ்நிலைகளை மேல இருந்தது. ஆகவே அவங்க இருதயம் உத்தமமா இருக்கவில்லை. ஆண்டவர் கானான கொடுத்தாருன்னா கொடுத்துட்டாருன்னா அவங்க இருதயம் உத்தமமா இல்ல. 2 பேருக்கு தான் இருந்துச்சு, காலேபன் யோசுவா. அவங்க 2 பேரு தான் கேட்கிற கதனை வேறே ஆவி உடையவர்கள். உத்தமமா என்னை பின்பற்றினார்கள், தங்களுக்கு தாங்களே நினைப்பூட்டி. அததான் அவர் சொல்லுகிறார். அவர்கள் உண்மையாய் இருந்தார்கள். உண்மையுள்ள இருதயம். 41 என்ன சொல்றாரு பாருங்க, மட்டுப்படுத்தினார்கள். அவரால் கொடுக்க முடியல, கொடுக்க முடியாதபடி இவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். கேட்கிறதுல உள்ள கோளாறு, கேட்கிறதுல உள்ள கோளாறு எங்க இருந்து வந்தது? அவங்க வாயில பேசுவதில் இருந்து. ஏன் எதை பேசுகிறோமோ அதை தானே கேட்போம். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்க, தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்க. கேட்கிற செவிகள், காண்கிற கண்கள் நமக்கு வரும். அதனாலதான் அங்க 3ஆம் அதிகாரத்துல அதை சொல்லிட்டு 4ஆம் அதிகாரத்துல இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருப்போன்றார். என்ன இளைப்பாறுதல்? ஒரு மன உறுதி.
ஒரு நிச்சயம், வியாதி இல்லாத வாழ்க்கை தான் நான் வாழ்வேன். ஆண்டவர் அதை எனக்கு வாக்கு பண்ணியிருக்கார், அதை செய்து முடித்து விட்டார் என்று வேதம் சொல்லுது. அந்த மன உறுதியில இருக்கிறது தான் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதைன்னு சொல்லும் போது, அந்த ஜாக்கிரதை தான் 6ஆம் அதிகாரம் 11ல இருந்து 13 வரைக்கும் வாசித்து பாருங்க. எபிரேயர்ல சுதந்தரித்தவர்கள், வாக்குத்தத்தங்களை சொத்த காலேப், யோசுவா, ஆபிரகாம் போல நீங்களும் விசுவாசத்தினாலும் மன உறுதி, தமிழ்ல பொறுமைன்னு போட்டிருக்கு, கேத்தலிக் பைபிள் மீதெல்லாம் பாத்தீங்கன்னா மன உறுதியினாலும் அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையின் முழு நிச்சயம், அதுதான் இளைப்பாறுதல். அதே வேர்ட் தான், சேம் கிரீக் வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரவேசிக்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்க சொல்வதை பார்க்கிறோம். அந்த ஜாக்கிரதைக்கு தான் இங்க என்ன சொல்றாரு 4ஆம் அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தை. அதுக்கப்புறம் அதை சொல்லிட்டு, அது ஜீவன் உள்ளதுதான். பிரச்சனையே நம்முடைய ஆவி ஜீவன் உள்ளதா இருக்கதா இல்லையாதான், அது வல்லமை உள்ளதுதான். ஆனா அதை சொல்லிட்டு தான் 14 சொல்றாரு, அறிக்கை பண்ணுவதில் உறுதியாய் இருக்க கடவோம் என்று சொல்லுகிறார். அப்போ வாயில பேசினாதான் தொடர்ந்து நம்ம கேட்டு, கேட்கிற காதுகள் நமக்கு உண்டாகும். இப்ப அததான் நான் சொல்றேன், கேட்கிற காதுகள் இருந்தா இருதயம் விசுவாசம் உள்ள இருதயமாய் அவரிலே உறுதிப்படும், வழி விலகி போகாது. வழிவிலகு போகிறதற்கு கேட்கிற காதுகள் இல்ல, இருதயம் உறுதிப்படல, கேட்கிற காதுகள் இருந்தாதான். அப்ப இந்த கேட்கிற காதுகளுக்கு அவர் என்ன சொல்றாரு அங்க 3ஆம் அதிகாரத்துல, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். இதற்கு என்ன வேணும்ன்றதை பிரவேசிக்க அந்த இளைப்பாறுதல் ஜாக்கிரதை படுங்கன்னு சொல்லிட்டு தான் 14ல என்ன சொல்றாரு, அறிக்கையில் உறுதியாய் இருக்க கடவோம் என்று சொல்லுகிறார். அப்போ திருப்பி திருப்பி நமக்கு நாமே பேசி நினைப்பூட்டுவதில் உறுதியா இருந்தோம்னா, நம்முடைய காது அதை கேட்கிறபடினால நாளடைவில் அது சாதாரணமாக நமக்கு இருக்கும். இது நடக்க முடியாத காரியமாய் அவிசுவாசம் இருக்காது, அது நடக்கிற காரியமாய் விசுவாசம் இருக்கும். ஏன்? அதை கேட்டு கேட்டு அதுதான் அப்படின்னு உங்க காது ஏற்றுக்கொள்ளுகிறது. யுவர் இயர்ஸ் அண்ட் ஹார்ட் ஆர் ஓபன் டு இட். எதன் மீது நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களோ, எதை தொடர்ந்து கேட்கிறீர்களோ, பார்க்கிறீர்களோ, பேசுகிறீர்களோ, அதற்கு உங்கள் காதுகள், அதான் காதுனா இருதய காது சொல்றேன், உங்க இருதய மனிதன், காது கண்ணு எல்லாமே ஓப்பனா இருக்கும், திறந்து இருக்கும். ஆனா அதற்கு மாறா இது எல்லாம் விட்டு எதிர்மாறான உலக காரியங்கள் மேலேயே கவனம் இருந்தா, அவருக்கு விரோதம், வார்த்தைக்கு விரோதமான இருந்தா, அங்க என்னதான் அந்த உள்ளான ஆவி மனிதன் கடினப்பட்டவனும் உயிரோடு தான் இருக்கான். ஆனா அவன் கிரியை எவ்வாறு இல்ல. நீ உயிரோடு இருக்கன்னு பெயர் பெற்ற, ஆனா நீ செத்தவன் பிராக்டிகலா. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு சர்தையின் சபையின் தூதனுக்கு. அததான் இங்கேயும் சொல்றாரு, உயிரோடு தான் நீ இருக்க தம்பி தங்கச்சி, ஆனா உன் வாழ்க்கையில நீ வியாதி இல்லாம வாழணுமே. ஒரு காரியம் தான், பரலோகத்தை நிறைய இருக்கு, ஆனா ஒன்னதான் நம்ம இப்ப எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கோம். அப்ப பாருங்க, அதற்கெல்லாம் காரணம் என்ன? கேட்கிற காதுகள் இல்லை. நம்முடைய காதெல்லாம் செவித்தினருளாகி நம்ம ஆசைக்கேற்ப, நம்ம விருப்பம், உங்க ஆசை விருப்பம் எது மேல இருக்கோ அதை கேட்கிற போதகர்களை நியமித்துக் கொண்டாள் என்று அங்கு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது 2 தீமோத்தேயுல நம்ம அதை வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்துல. அப்படி ஆயிட்டான் இன்னைக்கு சபையில. அந்த சபைக்கு தான் போறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் போதிச்சானா அது கேட்கறக்க ஆள் இல்ல. ஏன்? அவங்க எல்லாமே தாங்க வியாதியாடு இருக்கும், போதகரும் சரி விசுவாசம் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி செவித்தினோட யாரு சொல்றா, ஆமா 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 உலகத்துல இருக்க வரைக்கும் நீங்க வியாதியில தான் இருப்பீங்க, ரைட், அப்ப என்ன ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அததான் கேட்க விரும்புறாங்க. அததான் அங்க பவுல் எச்சரித்து சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு, கடைசி காலத்துல இப்படிதான் இருப்பாங்கன்னு. அப்ப நல்லா யோசித்து பாருங்க, வியாதி இல்லாத சுகமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தான் பழக்குவிக்க வேண்டும், நாம் தான் நமக்கு நாமே பேச வேண்டும். நம்முடைய காதுகளை கேட்கிற காதுகளாக, நம்முடைய ஆவி மனிதனை உயிருள்ள ஆவி மனிதனாக,
திரும்ப திரும்ப இந்த வார்த்தையினாலே போஷித்து ஆவியில நிரம்பி அதை உயிர்ப்பித்து கேட்கிற காதுகள், காண்கிற கண்கள், உணர்கிற இருதயம் உள்ளவர்களாய், ஹியரிங் ஹார்ட், அதுதாங்க முக்கியம். சாலமோன் அதுதானே ஆண்டவர்கிட்ட கேட்டான், கேட்கிற காதுகளை எங்களுக்கு தாருங்கன்னு. அங்க நம்ம 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல அதை நம்ம வாசிக்கிறோம். அந்த காதுகள் நமக்கு வேணும்னா வெறும் ஜெபம் பத்தாது. நாம் தான் இரவும் பகலும் இரவும் பகலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. நாங்க வியாதியோடு வாழ்ந்திட மாட்டோம். அப்படிதானே? இயேசு எங்களை வியாதியில் இருந்து விடுதலையாக்கி விட்டார். நாங்கள் வியாதியோடு வாழ்ந்திட மாட்டோம். இயேசு எங்களை வியாதியில் இருந்து மீட்டு விட்டார். இயேசு எங்கள் வியாதி என்ற சாபத்தில் இருந்து எங்களை மீட்டுக் கொள்ள அவர் வியாதியாகி சாபமானார். இதை திரும்ப 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 உங்களுக்கு நினைப்பூட்டுங்க. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் என் வியாதிகளை எல்லாம் நீக்கிவிட்டார். சொல்ல சொல்ல உங்க காது இப்ப இதுக்கு டியூன்ட் ஆயிடும், சென்சிட்டிவ் ஆயிடும், திறந்துடும். அப்போ காது இதுக்கு திறக்கும் பொழுது, திறந்த காதோடு இதை கேட்க ஆரம்பிக்கும் போது ஆவியிலே அது வெளிப்பாடாய் வருகிறபடினால, கேட்கிறபடினால அந்த வாழ்க்கை தான் நாம் வாழ்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் காதுகள் கேட்கிறபடினால் பாக்கியவான்கள் என்று நீங்க அந்த ஓமை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு 13ல நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற காதுகள், காண்கிற கண்கள் பாக்கியம் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அதை சொல்லிட்டு தான் நீங்க சொல்றீங்க, அவங்க கேட்காதபடினால அவங்க மனம் திரும்பி குணமாகவில்லை என்று வேதம் சொல்லுவதை நாங்க அங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கும் பிரச்சனை எல்லாம் அதில் எங்களுக்கு இருக்கிறபடினால எங்களால அதை பார்க்க முடியல, எங்களால அதை கேட்க முடியல என்ற இடத்துல நாங்க இருப்பதற்கு நாங்க எங்க காதுகளை தொடர்ந்து கேட்டு, கேட்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. கேட்கிறவன் அதிகமாய் கேட்பான் என்று சொன்னீங்க ஆண்டவரே. நாங்க அதிகமாய் கேட்கிற இடத்திற்கு வர நாங்க வேத வசனத்தின் மேல, விசேஷமாக இந்த சுகமாக்கும் வார்த்தைகள் மேல ஒரு ஆசை பசியா அவைகளையே திரும்ப திரும்ப எங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்க, எங்க வாயில அதை நாங்க முணுமுணுத்து கொண்டிருக்க, எங்களுக்கே நாங்க நினைப்பூட்டி கொண்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவரே எங்களை நினைப்பூட்ட உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.